பாவனைகள். இதன் ஆசிரியர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள். குதிங்காலிட்டு உட்கார்ந்தான். சப்பனமிட்டு அமர்ந்து பார்த்தான். ஒரு காலை சப்பனமிட்டு ஒரு காலை நீட்டி இப்படியும் அப்படியுமா உட்கார்ந்து பார்த்தான். எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது. குதிங்காலிட்டு வயிற்றில் முழங்கால்கள் அழுந்த உட்காருவதில்தான் கொஞ்சம் பசியும் வலியும் தெரியாமல் இருந்தது. ஒட்ட வேண்டிய தீப்பெட்டி கட்டுகள் இன்னும் 2 தான் இருந்தது. இந்த 2ஐயும் ஒட்டி முடிச்சிட்டா கையை கழுவிடலாம். பிறகு ராக்கெட்டு சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்தா ஒட்டிடலாம். இதில் ஒரு கட்டு ஒட்டி முடிக்கும் முன்னே மாலை வெளிச்சம் மங்கிவிடும் போல் இருந்தது. விளக்க துடைத்து பொருத்தணும். இருட்டி விட்டாலும் கூட வேலை முடிய போகிற சிறு சந்தோஷத்திலும் உற்சாகத்திலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒட்டி கொண்டிருக்கலாம். என்றாலும் ஐயா வந்து விட்டால் விளக்க பொருத்தி வச்சுட்டு வேலையை பாரு மூதேவி வந்து அடைய போகிறதுக்கு என்று சத்தம் போடும். ஐயா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது விளக்கெல்லாம் துடைத்து ஏற்றிருக்கணும். குளிக்க பானையில் தண்ணி இருக்கணும். சோறு பொங்கி ரெடியாக இருக்கணும். இல்லாட்டா வசவுதான், யார் இருந்தாலும் சரி. ஆனால் ஐயா வரும் முன்னே அம்மா வந்து விடுவாள். அவளே விளக்கை துடைச்சி ஏற்றட்டும். ராத்திரிக்கு ஒட்ட அம்மா எத்தனை கட்டு வாங்கிட்டு வராளோ. என்றைக்கும் போல 21 வாங்கிட்டு வந்தாளானால் இன்னைக்கும் படுக்க 12 மணிக்கு மேலே ஆயிரும். நேற்று ஒட்டி முடியும் போது அம்மா சொல்லி வந்த கதை பாதியிலேயே நின்று விட்டது. அந்த அரக்கன் தன் உயிர் நிலையை எங்கே தான் வச்சிருப்பான்? இன்றைக்கு சாப்பிட்டு முடிந்து ராக்கெட்டு ஒட்ட ஆரம்பிக்கவும் அம்மாவை கதையை ஆரம்பிக்க சொல்லணும். தெருவில் விளையாடி முடிந்த குட்டி தம்பி வீட்டுக்கு ஓடி வந்தான். அடுக்களை வரை வேகமாக ஓடி அம்மாவை காணாமல் கொஞ்சம் நின்று திகைத்து பின் திரும்பி ஒட்டி கொட்டிருந்த இவன் அருகில் வந்து நின்று என்று மெல்ல சினுங்கினான். அரைநான் கயிற்றோடு அம்மனமாய் நின்ற அவன் மேலெல்லாம் தெரு புழுதி. அவன் சினுங்கல் பாஷை இவனுக்கு புரிந்தது. என்னல பசிக்கா? சித்த இரு, அம்மா வந்துடுவா. இந்த பதில் போதுமானதா இல்லை. அவன் மீண்டும் கொஞ்சம் பெரிதாகவே சினுங்க ஆரம்பித்தான். அது ஒரு பெரிய அழுகைக்கு முஸ்திப்பு. இது அவனுக்கு சாப்பாட்டு நேரம். விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லோரும் அவங்க வீட்டில் போய் அவரைக்காய் கஞ்சி குடிச்சிட்டு அவங்க என்று கோர்ஸ் பாடி விளையாட்டி இடைவேளை விட்டிருக்கும் நேரம் இது. அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து சோற்றில் விழுந்து எழுந்து மறுபடி போய் தெருவிளக்கு அடியில் ஆட்டம் போட வேண்டும். இன்னும் அம்மாவையே காணோம். ஓடிக்கொண்டிருந்த இவன் எழுந்து நின்று உடம்பை முறுக்கி என்று சோம்பல் முறித்தான். லேசாய் அவிழ்ந்திருந்த பித்தனில்லாத டவுசரை கொஞ்சம் இறுக்கி முடித்து வயிற்றில் செருகினான். தம்பி இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தான். இந்நேரம் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாள் என்றால் பெரிய ஒப்பாரியை வைத்திருப்பான். அழதடா என்று சொல்லி தம்பியை ஆதரவாய் அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே இருள் மண்டி கிடந்தது. ஒன்றும் தெரியவில்லை தெளிவா. ஏதாச்சும் தின்பதற்கு லாய்க்கா இருக்கிறதாவென்று தேடி பார்த்தான். சட்டிகள் டப்பாக்கள் டின்களில் துழாவினான். ஒரு டின்னில் கொஞ்சம் அரிசி கிடந்தது. ஒரு கை அள்ளி தம்பியின் வாயில் போட்டு, இதை தின்னுக்கிட்டே செத்த நேரம் விளையாடிட்டு வா, அதுக்குள்ள அம்மா வந்துடுவா என்று சொல்லி முதுகில் தட்டினான். அவனும் சரி, இவனிடம் அழுது லாபமில்லை என்று முடிவு செய்து வெளியில் ஓடினான். தானும் ஒரு கை அரிசியை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு ஒரு பக்கமாய் ஒதுக்கியபடி திரும்ப வந்து ஒட்ட உட்கார்ந்தான். சும்மா அரிசியை தின்ன வாய்ப்புண் வரும் என்று அம்மா சொல்வாள். தினமும் தின்னாதானே. முழங்கால் மூட்டில் வலி, மடக்க முடியாமல்
இதுக்கு தான் ஒரேடியாக ஒட்டி முடிச்சிட்டு எழுந்திருக்கணுங்கிறது. ஒரு தடவை லேசாக இடையில சோம்பல் முறிச்சிட்டு பிறகு உடம்பு மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும். தீப்பெட்டி தாள் ரொம்ப சொரசொரப்பாக இருந்தது. பசை இழுக்கும் முன்பே விரலோடு வந்தது. எரிச்சல். தாள் வழவழ என்று இருந்தால்தான் ஒட்டுவதற்கும் வேகம் வரும். இடையில் 2 கட்டு இப்படி மட்டமான தாள் இருந்துட்டா கேட்க வேண்டாம், எரிச்சலாக வரும். வாயில் ஒதுக்கியிருந்த அரிசி ஊறு போய் மெல்வதற்கு வாகாக ஆகியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல ஆரம்பிக்கவும் சொகமாக சுவையாக இருந்தது. அந்த சுவை தந்த வேகத்திலேயே தீப்பெட்டிகளை ஒட்டி எரிய ஆரம்பித்தான். அம்மாவை இன்னும் காணோம். ராக்கெட்டு வாங்கி கொண்டு வழியில் அப்படியே கடைக்கு போயிருப்பா. வீட்டின் சிறு ஜன்னல் வழியே தெருவிளக்கின் வெளிச்சம் சதுரமாய் இவன் பக்கத்தில் வந்து விழுந்தது. பசைப்பலகை மீது வெளிச்சம் படுமாறு நகர்ந்து உட்கார்ந்து கொண்டான். வாசலில் அம்மா வந்து நின்றாள். பெட்டியை இறக்கி வைத்துவிட்டு அவசரமாய் உள்ளே நுழைந்தாள். ஐயா வந்துருச்சாடா? இல்லைம்மா. எத்தனை கட்டு வாங்கிய? அந்த எடுபட்ட பையன் இன்னைக்கு 14 கட்டு மேலே தரமாட்டேன்னுட்டான். பசைக்கு மாவு என்னம்மா? 3/4 டப்பு தான் இருக்கு. ஆமாம், அவன்தான் மாவை தங்கத்தை நிறுத்துற மாதிரி இல்லை நிறுத்தி போடுறான். தம்பி வந்தானா? பசிக்குதுன்னு வந்தான். இம்புட்டு அரிசியை கொடுத்து விளையாட அனுப்புனேன். சரி விளையாடிட்டு வரட்டும். நீ சட்டுன்னு ஒட்டிட்டு எந்திரி, நான் உலைய வைக்கிறேன். உலை குதித்து கொண்டிருந்தது. அம்மா அம்மியில் அரைத்து கொண்டிருந்தாள். கையை கழுவிய பிறகும் விரலில் சிக்கென ஒட்டியிருந்த பசையை நகத்தால் சுரண்டி பீய்த்து கொண்டிருந்தேன். ஐயா ரொம்ப அவசரமாக வந்தார். என்னடி, இன்னும் சோறாக்கலையா? மதியானம் ஒட்டி முடிக்க கொஞ்சம் சுணங்கி போச்சு. அதனால் சாயந்தரம் தீப்பெட்டி ஆஃபீஸ் போயிட்டு வர தாமதிச்சு போச்சு. நீங்கள் குளிங்களேன், அதுக்குள்ளே வடிச்சிடுறேன். குளிக்கலாம் நேரம் இல்லடி, இப்போ போகணும். இன்றைக்கி ராவேலை இருக்குது. அவசரமாக கை கால் அலம்பி 2 டம்ளர் நீச்சு தண்ணியை குடித்து விட்டு சோத்தை பொங்கி பையகிட்ட கொடுத்து விடு, வாரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக போனார். பசையை பீய்த்து கொண்டிருந்த இவனுக்கு சந்தோஷம். ஐயா வேலை பார்க்குற அந்த ஆயில் மில்லுக்கு போவதென்றால் இவனுக்கு படு உற்சாகம்தான். இந்த தீப்பெட்டி தாள்கள், பசை, அட்டைகளின் நெடியிலேயே மூழ்கி சலித்து போன மூக்கு, வித்தியாசமான எண்ணெய், கடலை புண்ணாக்கு மனதில் கொஞ்சம் சந்தோஷம் கொள்ளும். தூக்குவாளியில் கொண்டு போன சோற்றை ஐயா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மலை போல குவிந்து கிடக்கும் புண்ணாக்கு, கடல் போல சிமிட்டி தளத்தில் விரிந்து கிடக்கும் கடலைப்பருப்பு, தூரத்தில் ஆஃபீஸுக்குள் அழகாக சிகப்பு டெலிஃபோனு, வாசலில் இருக்கும் அழகான குட்டி ப்ளஷர் காரு எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். நேரம் போகிறதே தெரியாது. பிறகு திரும்பி வரும்போது தெரியாமல் ஐயா எடுத்து கொடுக்கும் கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கை வாயில் கொதிப்பிக்கொண்டே ஜாலியாக தூக்குவாளிக்குள்ள தம்பிக்காகவும் கொஞ்சம் புண்ணாக்கை கொளுத்தி கொண்டு வரலாம். ஆனால் என்ன ஒரு கஷ்டம், போய் திரும்பி வந்து ராக்கெட்டு ஒட்டி முடிக்க நேரமாகும். இலே 2 விறகு எடுத்துட்டு வாடா, அடுப்பெரிக்கிறதுக்கு அம்மா குரல் கொடுத்தாள். வாசலில் ஓரமாய் கட்டி கிடந்த வேலி முள் விறகில் 2 குச்சியை உருவினான். உருவிய வேகத்தில் சிறு முள் விரலில் குத்தியது. ச என்று எரிச்சலுடன் விறகை எரிந்துவிட்டு விரலை வாயில் வைத்து சப்பினான். அம்மா மறுபடி குரல் கொடுத்தாள். இவளுக்கு வேற வேலை இல்லை, வேணும்னே வந்து எடுத்துக்கிட்டு போயேன். கோபம் வந்தது. தெருக்கோடியில் டைன் டைன் என்று மணியடிக்கிற சத்தம். ஆமாம், இது அந்த மிக்சர் வண்டியோட சத்தம்தான். அவனுக்கு நல்லா தெரியும். அந்த மணி சத்தம் இல்லாட்டாலும் கூட அந்த வண்டியின் சக்கர டயர்கள் மண்ணில் நெற என்று உராய்கிற சத்தத்தை வைத்தே கூட சொல்லிவிடுவான். மணி சத்தம் கேட்டதும் டவுசரை கையில் பிடித்து கொண்டு
தெருவுக்கு வேகமாக ஓடினான். ஏ மூதி என்று அம்மா அலறியது கூட செவியில் விழவில்லை. அந்த தெருவை சேர்ந்த இவனை போன்ற, இவன் தம்பியை போன்ற இன்னும் நிறைய சிறுவர்கள் அரைகுறை ஆடையோடு அம்மனமாய் ஐ என்று கூப்பாட்டோடு மிக்சர் வண்டியை நோக்கி ஓடினர். தினமும் இந்த நேரம் இந்த தெருவில் நுழைகிற அந்த வண்டியை தெருக்கோடியிலேயே வரவேற்று அதனோடு கூடவே நகர்ந்து அந்த கோடி வரை சென்று வழி அனுப்புவார்கள் அந்த சிறுவர்கள். 4 சக்கர தள்ளுவண்டி, வகை வகையான பண்டங்கள் அழகழகாக அடுக்கியிருக்கும். சுற்றியும் கண்ணாடி அடைத்திருக்கும். உள்ளே எரியும் பெட்ரோமாக்ஸ் விளக்கொளியில் பண்டங்கள் எல்லாம் கண்ணாடி வழியே வெளியே தெரியும். தேர் போல மெல்ல நின்று அசைந்து நகரும். டேய், இன்னைக்கு 18 ஜிலேபி தாண்டா இருக்கு, 4 விற்று போச்சுடா. ஆமாம், யாருடா ஜிலேபி வாங்கியிருப்பாங்க? தட்சிணாமூர்த்தி தெருவில் யாராச்சும் வாங்கியிருப்பாங்க. ஜிலேபிலேருந்து என்னமோ வடிஞ்சிக்கிட்டே இருக்கே, என்னடா அது? அதா, அது தேனு. இவனைப்பாரு, தேனா? அது நெய்யிடா. போடா இவனே, நெய்யான். நெய் சிகப்பாவாடா இருக்கும். மாவு, ஜீனி, கலர் பொடியெல்லாம் போட்ட சிகப்பா ஆகாதோ? ஆமாம், இவன் கண்டான். நீ கண்டியோ? ஏய், தூர போங்கள மூதிகளா என்று வண்டிக்காரன் விரட்டினான். பிள்ளைகள் வண்டியை விட்டு தள்ளி 2 அடி போய் இரு பக்கமாக முற்றுகையிட்டது போல கூடவே நகர்ந்தனர். ஏய், இடிக்காதம்மா, தள்ளாதடி, எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன். ஒரு பையன் திடீரென சத்தமாய் ஓரம்போ ஓரம்போ என்று ஆடி குதித்து பாட ஆரம்பித்தான். எல்லா பிள்ளைகளும் சிரித்தன. 4-5 பேர் கூட சேர்ந்து பாடி ஆடினார்கள். எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பு, சந்தோஷம். யாரோ ஏதோ பண்டம் வாங்கினார்கள். வண்டி நின்றது. நின்றதும் பிள்ளைகள் வண்டியுடன் ஒட்டிக்கொள்வது போல நெருங்கி இடித்து கொண்டு நின்றார்கள். அவர்களுக்கு பிரியமான பண்டத்தை கண்ணாடி வழியே பார்த்தபடி ஒருத்தன் மணியை இழுத்து டைன் என்று ஒரு அடி அடித்தான். சத்தமாய் சிரிப்பு கிளம்பியது. கண்ணாடிக்கு வெளியே தெரிகிற லட்டுக்கு நேராக ஒருத்தன் கையை நீட்டி ஒரு லட்டை எடுப்பது போல பாவனை செய்து வாயை பெருசாக திறந்த லட்டை உள்ளே திணிப்பது போல காட்டி என்று சத்தமிட்டு மெல்லுவதாக பாவனை செய்தான். எல்லோரும் உறக்க சிரித்தார்கள். மென்று முடித்து விழுங்குவது போல கழுத்தை ஆட்டி எச்சிலை விழுங்கிவிட்டு அவனும் பலமாக சிரித்தான். அவ்வளவுதான். எல்லா பிள்ளைகளும் ஆளுக்கு கையை நீட்டி அவர்களுக்கு பிரியமான பண்டத்தை லட்டு, அல்வா, ஜிலேபி என்று வாயில் எடுத்து போடுவது போல பாவனை பண்ணி மெல்ல ஆரம்பித்தார்கள். அங் 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 என்ற சத்தம் பெரும் கூப்பாடாய் கிளம்பியது. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். இவனது குட்டி தம்பியும் அவனைப் போல சில சிறு குழந்தைகளும் கையை உயர்த்தியும் நீட்டியும் பண்டத்துக்கு நேராக எட்டுகிற அளவுக்கு உயரவில்லை. காலை எக்கி எக்கி எப்படியாவது தாங்களும் மற்றவர்களைப் போல செய்துவிட வேண்டுமென பிரயத்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதில் முயன்று சலித்து போன ஒரு சிறுவன் எம்பி குதித்து லட்டை பிடித்தான். அவசரத்தில் கண்ணாடியில் கை பலமாக பட்டு டப் என்று சத்தம் வந்தது. வந்ததே கோபம் வண்டிக்காரனுக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கழுதுக என்றபடி கையை ஓங்கி கொண்டு இவர்களை அடிக்க வருகிறவன் போல வந்தான். ஏ என்று கத்தியபடி பிள்ளைகள் சிதறி ஓடினார்கள். இவனது குட்டி தம்பி மட்டும் வண்டிக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டான். அவன் காதை பிடித்து திருகினான். அழக்கூட தோன்றாமல் தம்பி திகைத்து நின்றான். கூட்டத்தோடு சிதறிய இவன் தம்பி அகப்பட்டு விட்டதை கண்டு மீண்டும் ஓடி வந்தான். யோ, பிடியா என் தம்பிய. வண்டிக்காரன் இவன் மண்டையிலையும் 2 தட்டு தட்டினான். ஆளு எம்புட்டு காணும் இருந்துக்கிட்டு யோ போட்டா பேசுற, ஓடுங்கடா என்று இருவரையும் விரட்டி விட்டான். தம்பியோடு கொஞ்ச தூரம் ஓடி நின்று பின் திரும்பி வண்டிக்காரனை பார்த்து,
பலமா போடா என்று கத்திவிட்டு தம்பியை இழுத்து கொண்டு திரும்பி பாராமல் வீட்டுக்கு ஓடினான். அம்மா சோற்றை வடித்து கொண்டிருந்தாள். தம்பி அம்மாவிடம் ஓடி அவள் முதுகை பற்றியபடி பெரிதா சினுங்க ஆரம்பித்தான். செத்த பொறுத்துக்கடா, என் கண்ணுல. அம்மா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கவும் இவன் இன்னும் பெருசாக சினுங்கலானான். சொன்னா கேளு என்று உருட்டினாள் அம்மா. தம்பி பிறகும் அடங்காமல் சினுங்கியபடி அம்மாவின் சேலையை பிடித்து இழுத்தான். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், சோத்தை வடிக்க முன்ன என்ன உனக்கு என்றபடி அவன் முதுகில் ஒன்று வைத்தாள். உடனே வீல் என்று அலறியபடி வாசலுக்கு ஓடி கீழே விழுந்து புரண்டு புரண்டு அழுதான். கொஞ்சம் நேரம் புரண்டும் தேற்றுவதற்கு யாரும் வராத கண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழத் துவங்கினான். அதுவரை பார்த்து கொண்டிருந்த இவன் தம்பியிடம் போய், அழாதடா, ஐயா கிட்ட சொல்லிடுவோம். அமைதி. நாளைக்கு ஐயா கிட்ட சொல்லி அல்வா வாங்கி திம்போம், அழுகாத. அல்வாவை சொன்னதும் ஒரு கணம் அழுகையை நிறுத்தினான். வயிற்று கடுப்பு வந்து ரத்தமும் ஜலமுமா ஒரு தடவை போன போது இவனுக்கு ஐயா அல்வா வாங்கி கொண்டு கொடுத்தார். அந்த சுவையை கொஞ்சம் நினைத்து பார்த்தான். மிக்சர் வண்டிக்குள் அகலத்தட்டில் இருந்த அல்வா நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து வண்டிக்காரனிடம் சற்று முன் தனியாக அகப்பட்டு கொண்டது நினைப்பில் வந்ததும் அதை நினைத்ததும் மீண்டும் அழத் தொடங்கினான். டேய், அழாதடா அழாதடா, இப்போ நான் ஐயாவுக்கு சோறு கொண்டு போவோம்ல, அப்போ வரும்போது உனக்கு திங்க எள்ளு புண்ணாக்கு கொண்டாரேன் என்ன. இதை சொன்னதும் மீண்டும் அழுகையை நிறுத்தினான். அல்வாவை நம்புவதை விட புண்ணாக்க நம்பலாம், இது நிச்சயம் கிடைக்கும். அண்ணனால் இதை கொண்டு வர முடியும். ஆனால் உடனே அழுகையை நிறுத்தவா? வேண்டாம், அம்மா வந்து சமாதானப்படுத்துட்டுமே, அவ தானே அடிச்சா. மீண்டும் அழ ஆரம்பித்தான். ஆனால் சுருதி குறைந்திருந்தது. முற்றும். பாவனைகள்.